நான் தான் உங்களோட சயின்ஸ் டீச்சர். ஓகே ஸ்டூடெண்ட், டுடே we are going to discuss about the topic matter around us. Matter around us. This is the unit 10. This is the unit 10. Let us first discuss about matter. What is matter? Matter is everything around us. Matter is everything around us. If they have mass and occupy some spaces. If they have mass and occupy some spaces. For example, air, water, pencil, book, etc. Also example of matter. Okay students, நாம் ஃபீல் பண்ணுற எல்லா திங்ஸும் மேட்ருன்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் லைட் வெளிச்சத்தை வந்து என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். பட் இட் இஸ் நாட் எ மேட்டர். நெக்ஸ்ட் ஒன் சவுண்ட் வந்து கேட்க முடியும். பட் இட் இஸ் நாட் எ மேட்டர். அப்போது நம்ம ஸ்பேஸில் ஆக்குப்பை பண்ண முடியாதது வந்து என்ன கிடையாது, மேட்டர் கிடையாது. ஓகே, அன்புள்ள மாணவ செல்வங்களே, இன்று நாம் படிக்க போகிற பாடம் நம்மை சுற்றியுள்ள பொருட்கள். நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் அலகு 10. இப்போ பருப்பொருள் அப்படின்னா நம்ம அண்டத்தில் காணப்படுற அனைத்து பொருட்களையும் குறிப்பதற்காக நாம் பயன்படுத்தும் ஒரு சொல் ஆகும். நம்ம சுற்றி நிறைய பொருட்கள் இருக்குது, அது எல்லாமே என்னது, பருப்பொருள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நாம் சுவாசிக்கும் காற்று, உண்ற உணவு, எழுதுகிற பென்னு, பென்சில், நம்ம சுற்றி உள்ள தாவரங்கள், விலங்குகள், இது எல்லாமே ஒரு பருப்பொருள். இந்த பருப்பொருள்னு எடுத்துக்கிட்டோமா ரெண்டு பொதுவான பண்புகள் காணப்படுகிறது. என்ன அப்படின்னா, நிறை மற்றும் இடத்தை அடைக்கும் பண்பு. நிறை மற்றும் இடத்தை அடைக்கும் பண்பு, இதுதான் பருப்பொருட்களின் பண்புகள். இப்போ எடுத்துக்காட்டால் நம்ம ஒரு பேக் எடுத்துக்கிட்டோம், நம்ம ஸ்கூல் பேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை கொண்டு போய் நீ வச்சின்னா அந்த பிளேஸ் எல்லாம் என்ன பண்ணிடுது, ஆக்குப்பை பண்ணிடுது, அந்த இடத்த அடைச்சிக்கொள்ளும். நெக்ஸ்ட்டு அதுக்கு வெயிட் பார்த்தோம்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நிறை வந்து என்ன செய்யப்படும், காணப்படும். எனவே தான் நிறை மற்றும் இடத்தை அடைக்கும் அனைத்து பொருட்களையும் என்ன சொல்கிறோம், பருப்பொருட்கள் என்று நாம் அழைக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். ப்ரீவியஸ் கிளாஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். ப்ரீவியஸ் கிளாஸ், அதாவது 8th ஸ்டாண்டர்டில் மேட்டர் அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறதுன்னு நம்ம படிச்சிருப்பீங்க. ப்ரீவியஸ் கிளாஸ் யூ ஹேவ் ஸ்டடீட் அபவுட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் ஸ்டேட், சாலிட், லிக்யூட், கேஸ். பட் இன் திஸ் லெசன் based on the chemical composition in the matter. But in this lesson based on the chemical composition in the matter. Matter broadly classified into two types. Matter broadly classified into two types. First one, pure substance. Next one, impure substance. First one, pure substance. Next one, impure substance. Pure substance which contains only one kind of particle. For example, water. Impure substance which contain more than one kind of particles. Example, air. Impure substance, another name, மிக்சர். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஏரில் நிறைய கேஸ் இருக்கும். ஃபார் கார்பன், நைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன், எக்ஸட்ரா. ஸோ ஏர் இஸ் த மிக்சர், அதாவது இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். பியூர் சப்ஸ்டன்ஸ் இஸ் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் எலிமெண்ட், செகண்ட் ஒன் காம்பவுண்ட். ஓகே மாணவர்களே, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பொருட்களின் வகைப்பாடு. பருப்பொருட்களை வந்து நீ 8th ஸ்டாண்டர்டில் அதோட இயற்பியல் பண்புகளின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது இயற்பியல் பண்புகளின் அடிப்படையில் எப்படி அப்படின்னா, திட, திரவ, வாயு பொருட்கள்.
ஆனால் இந்த கிளாஸில் இந்த 9th ஸ்டாண்டர்டில் எப்படி இப்போ வகைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா அதனுடைய வேதியியலின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது. எப்படி பிரிச்சிருக்கு அப்படின்னா தூய பொருட்கள், தூய்மையற்ற பொருட்கள். ஒன்று வந்து என்ன பொருள்? தூய பொருள். இன்னொன்று வந்து என்னது? தூய்மையற்ற பொருள். இப்போ தூய பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஒரே வகையான துகள்கள் தான் என்ன செய்யப்படும்? காணப்படும். அப்போ தூய பொருட்கள் எல்லாம் ஒரே வகையான துகள்களை பெற்று என்ன செய்யும்? காணப்படும். தூய்மையற்ற பொருட்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட துகள்களை பெற்றுள்ளன. தூய்மையற்ற பொருட்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை என்ன செய்து பெற்று காணப்படுகிறது. அந்த பியூர் சப்ஸ்டன்ஸ் அதாவது தூய்மையான பொருட்கள் 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. தூய்மையான பொருட்கள் 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. என்ன அப்படின்னா, ஒன்று தனிமங்கள், அடுத்து என்னது? சேர்மங்கள். தனிமங்கள், அடுத்து சேர்மங்கள். பியூர் சப்ஸ்டன்ஸ் 2 types. First one elements, second one compounds. First one elements. According to Robert Boyle, elements are pure substance which cannot be broken down further into simpler substance. What is the definition of elements? Elements are pure substance which is made up of only one kind of atom. Pure substance which is made up of only one kind of atom. For example, aluminium, gold. Aluminium, gold. There are 118 elements discovered by scientists. 92 are natural elements, 26 are artificial elements. There are 118 elements are building blocks. For example, Sari, Gama, Badani. This is the basic of music. For the building block of music. மாணவ செல்வங்களே, நம்ம என்னது? தூய்மையான பொருட்கள் 2 வகைப்படும் சொன்னோம் ஏற்கனவே. அதாவது ஒன்று வந்து தனிமங்கள், இன்னொன்று வந்து என்னது? சேர்மங்கள். தனிமங்கள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ராபர்ட் பாயில் என்பவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா, எளிய பொருட்களாக பகுக்க முடியாத பொருட்களுக்கு தனிமங்கள் என பெயரிட்டார். அதாவது பொருட்களை வந்து எளிய பொருட்களாக பகுக்க முடியாத பொருட்களுக்கு, அதாவது பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற பொருட்களுக்கு என்ன பேர்? தனிமங்கள் என்று பெயரிட்டார். தனிமங்களுக்கு அவர் என்ன வரையறை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தனிமங்கள் ஒவ்வொன்றும் ஒரே வகையான அணுக்களால் ஆனவை. தனிமங்கள் ஒவ்வொன்றும் ஒரே வகையான அணுக்களால் ஆனவை. எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னோம்னா அலுமினியம், தங்கம். அலுமினியம், தங்கம். இப்போ இந்த அலுமினியம் வந்து ஒரு தனிமம். தனிமம் வந்து என்னது? அணுக்களால் ஆனது. இந்த அலுமினிய அணுக்கிலிருந்து வேதியியல் ரீதியாக என்ன செய்ய முடியாது? எளிமையான பொருட்களை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. ஆனால் அலுமினியம் ஆக்சைடு, அலுமினியம் நைட்ரேட் மற்றும் அலுமினியம் சல்பேட் போன்ற சிக்கலான வேதிப்பொருட்களை என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு வந்து 118 தனிமங்கள் வந்து என்ன கண்டறியப்பட்டுள்ளது. இந்த 118 தனிமங்களும் ஆவர்த்தன அட்டவணையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 92 தனிமங்கள் இயற்கையானது, மீது 26 தனிமங்கள் செயற்கையானது. மொத்தம் 118 தனிமங்கள். இந்த 118 தனிமங்களும் தனிமங்களில் இருந்து தான் நிறைய என்னது? சேர்மங்களை என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். அதாவது சரிகம பதனி. சரிகம பதனி அப்படின்னா நம்ம ஒரு இசை கற்றுக்க போனோம்னா அதான் அதோட அடிப்படை வந்து தெரிஞ்சால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இசையை கற்றுக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த 118 தனிமங்களும் இருந்தால் தான் எல்லா பொருட்கள் அதை வைத்து ஒரு புதிய வகையான நூற்றுக்கணக்கான சேர்மங்களை என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் எலிமெண்ட்ஸ் கேன் பி classified according to various properties. All elements can be classified according to various properties. Okay, next classification of elements. Classification of elements. The elements 3 types of என்ன செய்யறோம்? நம்ம classify பண்ணுறோம். First one என்ன அப்படின்னா metal. Next one non-metal. Next one metalloids. Metals, non-metals, metalloids. Metals have some properties. For ductile, malleable,
Good conductor, sonorous. Ductile means a thin wire. Ductile means thin wire. Malleable means a thin sheet. Thin sheet. Conductor, good conductor, அதாவது heat and current, அது வந்து என்ன செய்யும், கடத்துகிற பண்பு தான் கண்டக்டர். sonorous. sonorous means sound, அதாவது உலோகத்திற்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு சவுண்டு அதுலேருந்து வரும். ஸோ அதுக்கு தான் என்னது sonorous. எக்ஸாம்பிள் கோல்ட், சில்வர், அயன். எக்ஸாம்பிள் கோல்ட், சில்வர், அயன். ஃபார் ரூம் டெம்பரேச்சரில் லிக்யூடில் ஒரு மெட்டல் இருக்குது, என்ன அப்படின்னா மெர்க்குரி. சரியா, லிக்யூடில் ஒரு ரூம் டெம்பரேச்சரில் காணப்படுகிற ஒரு மெட்டல் வந்து என்னது மெர்க்குரி. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் விச் டூ நாட் எக்ஸிபிட் மெட்டல்ஸ், அதாவது மெட்டலோட பண்பு இதில் வந்து என்ன செய்யப்படாது, காணப்படாது. அதாவது மொத்தம் 17 நான் மெட்டல்ஸ் ஆர் ஹியர். கேஸஸ் ஃபார்மில் இருக்குது, லிக்யூட் ஃபார்மில் இருக்குது, சாலிடில் இருக்குது. கேஸஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன் எக்ஸட்ரா. லிக்யூட் புரோமின், ஹீலியம் எக்ஸட்ரா. சாலிட் சல்ஃபர், கார்பன் எக்ஸட்ரா. நிறைய இதில் என்ன செய்யுது, காணப்படுகிறது. இதான் என்னது நான் மெட்டல்ஸ். நெக்ஸ்ட்டு மெட்டலாய்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸ் exhibit the properties of both metal and non-metal. அதாவது உலோகத்தோட பண்புகளும் காணப்படும், அலோகத்தோட பண்புகளும் காணப்படும். இதான் என்னது மெட்டலாய்ட்ஸ். எக்ஸாம்பிள் போரான், சிலிக்கான், ஆர்சனிக். எக்ஸாம்பிள் போரான், சிலிக்கான் அண்ட் ஆர்சனிக். தமிழ். மாணவர்களே, அடுத்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த தனிமங்களை அதோடைய பண்புகளின் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று வந்து என்னதுன்னா உலோகம், அலோகம், உலோக போலிகள். உலோகம், அலோகம், உலோக போலிகள். உலோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த உலோகத்தை என்ன செய்யலாம், கம்பியாக அடிக்கலாம், தகடாக அடிக்கலாம். ரெண்டாவது கடத்துகிற பண்பு அதுக்கு காணப்படும். அடுத்து ஷீட், அந்த கீழே போட்டோம்னா ஒரு சவுண்டு, டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ இதுதான் என்னது மெட்டலோட பண்புகள். மெட்டலுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொன்னோம்னா தங்கம், வெள்ளி, இரும்பு, இதெல்லாம் மெட்டலுக்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி இந்த மெட்டலில் வந்து ஒன்று வந்து என்னதுன்னா லிக்யூட் ஃபார்மில் இருக்குது, அதாவது திரவ நிலையில் காணப்படுது. அதுக்கு பேர் என்னன்னா மெர்க்குரி. அந்த திரவ நிலையில் காணப்படுகிற அந்த மெட்டல், அதாவது உலோகத்துக்கு என்ன பேர்னா மெர்க்குரி. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா அலோகம். நெக்ஸ்ட் என்ன படிக்க போகிறோம், அலோகம். இதில் வந்து உலோகத்தோட பண்புகள் வந்து காணப்படாது. உலோகத்தின் பண்புகள் வந்து என்ன செய்யப்படாது, காணப்படாது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சல்ஃபர் இருக்குது, கார்பன் இருக்குது, புரோமின் இருக்குது, ஆக்சிஜன், ஹைட்ரஜன் எல்லாம் இருக்குது. இப்போ கார்பன் சொன்னோம்னா அது எதில் இருக்குது அப்படின்னா நம்ம எழுதுகிற பென்சிலோட நுனியில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் கார்பன். சரி, நெக்ஸ்ட்டு வந்து உலோக போலிகள். நெக்ஸ்ட்டு வந்து என்னது உலோக போலிகள். இதில் வந்து என்ன காணப்படும்னா உலோகத்தோட பண்புகளும் காணப்படும், அலோகத்தோட பண்புகளும் காணப்படும். இதுக்கு பேர் தான் என்னது உலோக போலிகள். இந்த உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா போரான், சிலிக்கான், ஆர்சனிக். போரான், சிலிக்கான், ஆர்சனிக். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டடி த difference between the atom and molecule. Atom and molecules. Atom is the smallest particle of element. Smallest particle of element. Molecule, smallest particle of element or compound. Smallest particle of element or compound. Second point, may or may not exist independently. May or may not exist independently. Molecule may exist independently. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களே, நம்ம இப்போ அணுவுக்கும் மூலக்கூறுக்கும் உள்ள வேறுபாடை என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். அணுக்கும் மூலக்கூறுக்கும் உள்ள வேறுபாடு. அணுன்னா என்ன அப்படின்னா நம்ம தனிமங்கள் உள்ள மிகச்சிறிய துகள் தான் அணு. தனிமங்கள் உள்ள மிகச்சிறிய துகள். மூலக்கூறு அப்படின்னம்னா
தனிமம் அல்லது சேர்மத்தின் மிகச்சிறிய துகள் தான் மூலக்கூறு. தனிமம் அல்லது சேர்மத்தின் மிகச்சிறிய துகள் மூலக்கூறு. பொதுவாக அந்த ஆட்டம் வந்து எப்படி இருக்குன்னா தனித்தோ அல்லது சேர்ந்தோ காணப்படும். தனித்தோ அல்லது சேர்ந்தோ என்ன செய்யப்படும் காணப்படும். ஆனால் மூலக்கூறு வந்து எப்போவுமே எப்படி இருக்கும் தனித்து என்ன செய்யப்படும் காணப்படும். மூலக்கூறு என்ன செய்யும் தனித்து காணப்படும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் யூ ஸ்டடி த காம்பவுண்ட். அதாவது பியூர் சப்ஸ்டன்ஸ் டிவைட் இன்டு 2 டைப்ஸ் அப்படி தானே. ஒன்று எலிமெண்ட், நெக்ஸ்ட் ஒன் காம்பவுண்ட். நெக்ஸ்ட் யூ ஸ்டடி த compound. What is compound? When 2 or more elements combine chemically to form a new substance. When 2 or more elements combine chemically to form a new substance, the new substance is called a compound. For example, sugar is made up of 3 elements. Is made up of 3 elements. First one, carbon, hydrogen and oxygen. Carbon, hydrogen and oxygen. The properties of compound is totally different from the properties of element from which is made up of. Properties of compound is totally different from the properties of element from which it is made. For example, common salt. Common salt is also known as sodium chloride. Sodium chloride is a compound. The sodium chloride is added to give taste to our food. It is added to give taste to our food. It is a compound made up of metal sodium and non-metal chlorine. Metal sodium and non-metal chlorine. Okay students, next we study the fertilizers. NPK. NPK full form. N means nitrogen, P means phosphorus, K means potassium. The 3 elements are used in the fertilizer. First one, the nitrogen fertilizer, for example urea. Next one, phosphorus fertilizer, for example ammonium phosphate. Next one, potassium, for example potassium sulfate. The 3 names, other 3 elements NPK are used in the fertilizer. Next is silicon compound. The silicon compound is used in the computer industry. Next one, fluorine. Is used in our toothpaste. For strengthen our teeth. Okay students, next மாணவர்களே நாம் படிக்க போகிறது சேர்மங்கள் பற்றி படிக்க போகிறோம். அதை ஏற்கனவே படிச்சிருப்போம். தூய்மையான பொருட்கள் 2 வகைப்படும். ஒன்று தனிமம், அடுத்து சேர்மம். தனிமத்தை நம்ம ஏற்கனவே படித்தாச்சு. இப்போ என்ன படிக்க போகிறோம்? சேர்மங்கள் பற்றி என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். சேர்மம்னா என்னது? சேர்மம்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறைவேகத்தில் கூடியிருப்பது. சேர்மம் என்பது 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறைவேகத்தில் கூடியிருப்பது சேர்மங்கள் ஆகும். எடுத்துக்காட்டு நம்ம சர்க்கரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சர்க்கரையில் 3 வகையான பொருட்கள் வந்து என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. தனிமங்கள். ஒன்று என்னது? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகிய 3 தனிமங்கள் ஆனது தான் சர்க்கரை. இப்போ இந்த சேர்மத்தின் பண்பு பார்த்திங்கன்னா தனிமத்தோட பண்புலேருந்து என்ன செய்யும்? முற்றிலும் வேறுபட்டு என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. அப்போ சேர்மத்தின் பண்புகள் அவற்றில் இணைந்துள்ள தனிமங்களிலிருந்து முழுவதும் என்ன செய்யப்பட்டு வேறுபட்டு காணப்படுகிறது. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா அடுத்து சோடியம் குளோரைடுங்கிறது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல அந்த சாதாரண உப்புக்கு பேர் தான் என்னது? சோடியம் குளோரைடு. இது வந்து நம்ம சாப்பிட்ற ஆகாரத்துக்கு என்ன செய்யுது? டேஸ்ட் தருது, உணவுக்கு சுவை தருது. இப்போ வீட்டில் சமைக்கும்போது உப்பு போடலைன்னா அந்த சாப்பாடு என்ன செய்ய முடியாது, நம்மளால் சாப்பிடவே முடியாது. அப்போ நம்ம உப்பு வந்து நமக்கு என்னது?
சுவை வந்து என்ன செய்யுது தருகுது. அந்த சோடியம் குளோரைடு வந்து ஒரு சேர்மம். அடுத்து இந்த சோடியம் குளோரைடில் வந்து 2 வகையான பொருள் காண்பது. அதாவது சோடியம், அதாவது உலோகம் வந்து சோடியம், அலோகம் வந்து என்னது குளோரின். அப்போ அந்த ஒரு உலோகமும் அலோகமும் சேர்ந்து ஒரு சேர்மத்தை என்ன செய்யுது உருவாக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உரங்களை பற்றி படிக்கிறோம். உரங்கள் பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுவோம்? நம்ம வயலில் போடுவாங்க. வீட்டில் செடி வளர்த்தோம்னா அதுக்கு என்ன செய்வாங்க? நல்லா வளர்கிறதுக்கு என்ன செய்வாங்க? உரங்கள் போடுவாங்க. அப்புறம் அது செழிப்பாக இருக்கிறதுக்கு போடுவாங்க. அப்போ இந்த உரங்கள் வந்து 3 வகையான உரங்கள் வந்து என்ன செய்யப்படுகிறது? இந்த இதிலேருந்து தயாரிக்கப்படுகிறது. ஒன்று என்னென்னா நைட்ரஜன் உரம். இப்போ நைட்ரஜன் உரம் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க யூரியா. அந்த நைட்ரஜன் உரம் எதுலேருந்து தயாரிக்கப்படுகிறது? அந்த நைட்ரஜன் உரம் வந்து யூரியா தயாரிக்க என்ன செய்யப்படுகிறது? பயன்படுகிறது. அடுத்து வந்து பாஸ்பரஸ். இந்த பாஸ்பரஸ்லேருந்து எந்த உரம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அமோனியம் பாஸ்பேட்டுங்கிறது என்ன செய்யப்படுகிறது? தயாரிக்கப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம். இந்த பொட்டாசியம் உரத்துலேருந்து என்னது பொட்டாசியம் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு உரம் என்ன செய்யப்படுகிறது? தயாரிக்கப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் சேர்மங்கள். அடுத்து என்னது சிலிக்கான் சேர்மங்கள். இது எங்கே பயன்படுது அப்படின்னா கம்ப்யூட்டர், அதாவது கணிப்பொறி உருவாக்குற இடத்துல இது என்ன பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரின் சேர்மங்கள். அடுத்து என்னது ஃப்ளோரின் சேர்மங்கள். இது எங்கே பயன்படுது அப்படின்னா நம்ம டெய்லி காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணுவோம். அந்த பேஸ்ட்டில் வந்து என்ன செய்யப்படுகிறது? இந்த ஃப்ளோரின் சேர்மங்கள் சேர்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா அது நம்ம பல்லுக்கு வந்து என்ன செய்யுது? நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து, அதாவது நல்ல ஒரு நமக்கு வந்து ஒரு நல்லதை என்ன செய்யுது செய்கிறது. ஸோ அது வந்து என்ன செய்யப்படுகிறது? பயன்படுத்தப்படுகிறது. Okay students, now we study the difference between elements and compounds. Element is made up of only one kind of atom. Compound made up of more than one kind of atom. Next point, the smallest particles that retains all its properties is an atom. The smallest particles that retains all its properties is an atom. Compound. Next point, the smallest particle that retains all its properties is the molecule. Third point, cannot be broken down into simpler substance. Can be broken down into elements by chemical methods. ஓகே மாணவர்களே, நம்ம இன்றைக்கி எதை பற்றி படிக்க போகிறோம் எடுத்துன்னு பார்த்தோம்னா தனிமத்துக்கும் சேர்மத்துக்கும் உள்ள வேறுபாடை பற்றி என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். தனிமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனிமம் வந்து என்னது? ஒரே வகையான அணுக்களை கொண்டது. தனிமம் என்னது? ஒரே வகையான அணுக்களை கொண்டது. சேர்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்களால் ஆனது. செகண்ட் பாயிண்ட், ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் மிகச்சிறிய துகளான அணுவானது கொண்டுள்ளது. அதாவது தனிமத்தின் பண்புகளை அந்த சின்ன ஒரு பொருளை என்ன செய்யணும்? அந்த பண்புகள் வந்து என்ன செய்யுது? கொண்டு காணப்படுகிறது. அடுத்தது சேர்மத்தின் அனைத்து பண்புகளையும் மூலக்கூறு கொண்டுள்ளது. மூணாவது பாயிண்ட், வேதியியல் முறையில் எளிய பொருட்களாக என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. ஏன்னா தனிமம் வந்து பிரிக்க முடியாத ஒன்று. வேதியியல் முறையில் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. ஆனால் சேர்மத்தை வேதியியல் முறையில் தனிமங்களாக என்ன செய்ய முடியும்? பிரிக்க முடியும். ஏன் அப்படின்னா 2-3 தனிமங்கள் சேர்ந்து ஒரு புதிய வகை சேர்மம் வந்து என்ன செய்யுது? உருவாக்கப்படுகிறது. ஸோ அதனால் சேர்மத்தை என்ன செய்ய முடியும்? பிரிக்க முடியும். தனிமத்தை என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் இந்த லெசன் இதுவரை நடத்துனது உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் வந்து நீ ஒரு ஹோம்ஒர்க், அதாவது தனிமத்துக்கும் சேர்மத்துக்கும் உள்ள வேறுபாடை நீ எழுதி உங்கள் சயின்ஸ் டீச்சர் அவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நீ என்ன செய்யணும்? அனுப்பி விடணும். நீ அனுப்பிவிட்டினா அதுக்கு உனக்கு வந்து பாயிண்ட்ஸ் உண்டு. ஓகேம்மா? அதனால் என்ன செய்யணும்? கண்டிப்பாக எல்லோரும் என்ன செய்யணும்? இங்கிலீஷ் மீடியத்துக்கு கொஸ்டின் டிஃபரன்ஸ் பிட்வீன் த எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். ரைட் டு a rough note and sending it
your science teacher WhatsApp number. Okay, okay students, நன்றி, வணக்கம், bye.